இதை மட்டும் முன்னாடியே என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். இந்த விஷயத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் வேறு லெவலில் இருந்திருப்பேன். இதை ஏன் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை? இந்த விஷயத்தை ஏன் யாருமே சொல்கிறதே கிடையாது? இப்படி பல விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்கல்ல? இப்படி நம்ம யோசிக்கிற பல அட்வைஸ் ரொம்ப சிம்பிளானதாக இருந்திருக்கும். யார் வேணாலும் நமக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் யாருமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இந்த அட்வைஸ் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ் அப்படிப்பட்ட அட்வைஸாக தான் இருக்கும். டேனா பெரினோ அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார். ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ் செக்ரட்டரியாக வேலை பார்த்தார். அவருக்கு தெரிந்த எல்லா பெரிய சாதனையாளர்கள்ட்டையும் இந்த ஒரு அட்வைஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடியே கிடச்சிருக்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். அப்படி கிடச்ச எல்லா பதிலையும் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார். ஐ விஷ் சம்மோன் ஹேட் டோல்ட் மீ அப்படின்ற ஒரு புத்தகம். ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் தான், ஆனால் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அட்வைஸ் நிறைய இருக்குது. நம்ம இதை முன்னாடியே நம்மள்ட்ட யாராவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அட்வைஸாக இருக்கும். அப்படிப்பட்ட பல அட்வைஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன், இந்த புத்தகத்தோட சம்மரி மூலமாக. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், ஆங்ஸைட்டியை குறைக்கணும்னா அதற்காக தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கோம். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம்ன்றது என்ன? வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்கள யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஊரில் இருக்கக்கூடிய வயதான நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபைனான்ஷியலி நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற பயமும் நமக்கு இருக்கும். அதனால தான் நம்மளோட குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் இதை கட்டாயம் செய்யணும். நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு வந்தால் அதை பார்த்துக்கிறதுக்கான ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது. கட்டாயம் எல்லாரும் அதற்கு தயாராக இருக்கணும். எப்போ நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறனோ அப்படி என்னன்னா தயார்படுத்திக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, வெளிநாட்டில் இருக்கிற நம்ம வெளிநாட்டிலேயே இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை 30% 45% விலை குறைவாக எடுக்க முடியும். வயதாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் வரும். அதனால தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட பெற்றோர்களுக்கு இந்த இன்சூரன்ஸை நம்ம எடுத்தே ஆகணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ஆர்ஐயாக இருக்கிற உங்களுக்கு வெறும் 800லேருந்து 1000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்கறது மூலமாக ரொம்ப நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். அதுவும் இப்போது ஜிஎஸ்டி இல்லாதனால ஹெல்த் இன்சூரன்ஸை ரொம்ப சீப்பான விலையில் நம்மளால் வாங்க முடியும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களோட அப்பா அம்மாவுக்கு இந்தியாவில் ஏதாவது உடல்நிலை பிரச்சனைனா டாக்டர் வீட்டுக்கே போவாங்க. உங்களுக்கு தனியான ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிடைப்பாங்க. 30 நிமிடத்தில் கிளைமுக்கான சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களோட என்ஆர்ஐ அக்கௌண்ட்டை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நானும் என்னோட குடும்பமும் வேறு நாட்டில் பிரிஞ்சிருக்கோம். ஆனால் எங்கள் 2 பேரோட ஹெல்த்தும் ப்ரொடெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். அப்படிப்பட்ட மன நிம்மதியை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே உங்களால் பல இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு சூட் ஆகுன்னு தோணுதோ அதை உங்களால் வாங்க முடியும். நேரம் தாமதிக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாரும் அடக்கத்தோடு இருக்கிறது ரொம்ப கடினமான செயல் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம்ல. உண்மையாக கடினம்தான், ஆனால் முடியாத செயல் கிடையாது. ஏதோ ஒரு நபர் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிருப்பார், அதை நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப பெரிய உயரத்துக்கு போனாலும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருப்பார். அதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். என்னால் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். ஆனால் உண்மையாக நம்மளால் அடக்கமாக இருக்க முடியாதா? இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அடக்கமாக இருக்கிறத பயிற்சி பண்ணணும். அடக்கமாக இருக்கிறதுனா உள்ளிருந்து வரக்கூடிய குணம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அது கிடையாது. இதை நமக்கு யாருமே சொல்லவே இல்லை அப்படின்றத கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் அடக்கமாக இருக்கிறது ஒரு குணம் கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே பிறவிலேயே வர விஷயம் கிடையாது. பயிற்சி மூலமாக நீங்கள் அடக்கத்தை கற்றுக்கலாம். அடக்கமாக இருக்கிறதுக்கு ஏதோ விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடக்கமாக இருந்து பயிற்சி பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை டிவியில் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச்சில் அங்கே ஏதோ ஒரு நபர் பெரிய கிரிக்கெட் பிளேயர், ஆனால் கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பார் பிளேயர்ஸ்க்கு. அங்கே அவர் என்ன பண்ணுறாரு? அடக்கமாக இருக்கிறத பயிற்சி பண்ணுறார். நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் நமக்கு அடக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ உடனடியாக அதை அபகரித்து பயன்படுத்திக்கணும். அதை ஒரு குறைவாக பார்க்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மீட்டிங் ரூமில் இருக்கும், எல்லாருக்கும் காஃபி கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இப்போது எல்லோரும் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கப்போ நான் மட்டும் வெளியே எழுந்திரிச்சு போய் எல்லாருக்கும் காஃபி தட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா நான் ஏதோ அந்த மீட்டிங்லேயே முக்கியம் இல்லாத மாதிரி நமக்கு தோணுதில்ல.
அப்படி தோணக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி சிந்திக்கணும்னா, இந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் என்னோடய அடக்கத்தை நான் பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணும். வாழ்க்கை பல நேரத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கட்டாயம் கவனித்து பாருங்கள். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, இது அடக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு பதிலாக நம்மளை அடுத்தவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, உங்களோட அடக்கத்தை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, அதை அசிங்கப்படுறதா நினைக்காம என்னோடய அடக்கத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடக்கமாக இருப்பீங்க. யாரை பார்த்து வியந்தீங்களோ அந்த மனிதராக மாற ஆரம்பிப்பீங்க. 2 விஷயம் சொல்கிறேன். 1, ஒரு போட்டி. அந்த போட்டியில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் தேய்ச்சிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இன்னொரு போட்டி. அந்த போட்டிக்கு போனால் நான் ஜெயிப்பனா மாட்டேனான்னு எனக்கு தெரியலையே, என் மேலேயே எனக்கு சந்தேகமாக இருக்க, இதில் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு குறை உங்களுக்கு தோணுது. இப்போ இந்த 2 போட்டியும் உங்கள் முன்னாடி நடக்குது. நீங்கள் ஒரு போட்டியில் போய் கலந்துக்கணும். எந்த போட்டியில் கலந்துப்பீங்க? உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லப்பட்ட அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் எதில் ஜெயிப்பீங்களோ அதில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம், பரிசு பெற்றுடலாம் அப்படின்னு பல பேர் அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பெரிய தப்பான அட்வைஸ் கிடையாது. ஆனால் யாருமே சொல்லாத அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்கன்னு தெரிஞ்ச போட்டியில் எதுக்கு நீங்கள் கலந்துக்கணும்? அதுதான் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியுமே. நான் இந்த போட்டியில் போய் கலந்தா வெற்றி அடைவேனா தோற்று போவேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னா அந்த போட்டியில் தான் போய் கலந்துக்கணும். அந்த போட்டியில் கலந்துக்கும் போது நான் அதில் வெற்றி அடைவேனா தோற்று போவேனா அப்படின்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு நினச்சாலும் கலந்துக்கிட்டு தோற்று போனதுக்கப்புறம் தான் அது எனக்கு தெரியுது. நான் முதல்லையே தோற்று போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுனாலலாம் அது உண்மை கிடையாது. என் மனதில் வரக்கூடிய எண்ணம் உண்மை கிடையாது, அது எண்ணம். தோற்று போயிடுவேன் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது, தோற்று போயிடுவேன்ற உண்மை எங்கே இல்லை. போய் கலந்துக்கிட்டு பாருங்கள். தோற்று போனீங்கன்னா தப்பு கிடையாது, அதுலேருந்து பாடம் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விளையாட்டுனா அதற்கப்புறம் அதில் நீங்கள் கலந்துக்க தேவையில்லை. ஆனால் முதல்ல சந்தேகம் இருந்தால் அதில் தான் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கிட்டாங்கணும். நம்ம லைஃப்பில் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னு தோணும், ஆனால் இதில் போனாலாம் நான் தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒரு நபருக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தோணியிருக்கோம், நமக்கு ரொம்ப பிடிச்ச நபராக இருந்திருப்பாங்க. ப்ரொப்போஸ் பண்ணால் அவங்க நம்மளெல்லாம் ஏன் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். இப்படி வாழ்க்கையில் இது நான் முயற்சி பண்ணேன்னா தோற்று போயிடுவேன் அப்படின்னு நினச்சி எத்தனையை விட்டுருப்போம். உங்களுக்கு யாரும் சொல்லாத அட்வைஸ் இதுதான். உங்களுக்கு எந்த இடத்துல இதில் நான் முயற்சி பண்ணால் தோற்று போயிடுவேன்னு தோணுதோ அதில் தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி பாருங்கள். 50% அதிகமான நேரத்தில் அதில் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, வெற்றி தான் அடைவீங்க. மீதி நேரத்தில் தோற்று போனால் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை யாராவது குறை சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக உங்களை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருந்திருப்பாங்க. குறை சொல்கிறது நீங்கள் ஏதோ ஒரு செயலை புதுசாக செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்றத காட்டுது. ஆனால் அடுத்தவங்க குறை சொல்லும் போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? யாரோ ஒரு நபர் நமக்கு குறை சொல்லிட்டா அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இல்லைன்னா அவங்கள திரும்ப குறை சொல்லி அவங்கள நான் வஞ்சிப்பேன். இது 2த்தையும் செஞ்சே ஆகணுமா? குறை சொல்கிறத ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாமே. யாரோ ஒரு நபர் என்னை பார்த்து ஒரு குறை சொல்கிறாரு, அங்கே நான் எதுக்கு வருத்தப்படணும், இல்லை எதுக்கு அவரை நான் திரும்பி குறை சொல்லணும்? அவர் சொன்ன குறையை காதில் வாங்கிப்போம். அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியே பண்ணுவோம். அதை பர்சனலாக எடுத்துக்க தேவையில்லை. உண்மையாக இருந்தால் ரொம்ப நன்றி, இந்த குறையை நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடலாம். இல்லை பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவரை உதாசீனப்படுத்திட்டு போயிடலாமே. இங்கே எதுக்கு எனக்கு ஏதோ ஒரு நபர் குறை சொன்னால் நான் வருத்தப்படணும், இல்லை அவர் மேலே கோவப்படணும்? குறை சொல்லும் போது இந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த குறையை உங்களால் தெளிவாக பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருப்பீங்க. தேவையில்லாத வருத்தத்தை நீங்கள் தவிர்க்கலாம். 7-11 அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்குது. இந்த பிரின்சிபலை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளாக இருப்பீங்க. 7ன்னா என்ன? வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கு தயாரானாலும் எங்கே போய் இருக்கணுமோ, ஒரு இடத்துல எத்தனை மணிக்கு இருக்கணுமோ அதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே நான் இருக்கணும். ஏதோ ஒரு மீட்டிங் ரூமுக்கு நான் போகிறேன்னா அந்த மீட்டிங் ரூமில் எத்தனை மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுதோ அதற்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே இருக்கணும். நம்ம பொதுவாக சொல்லுவோம் முன்னாடியே போயிடணும் அப்படின்னு. முன்னாடியே போகிறதுனா என்ன? அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவீங்களா? அப்படி போகலான்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது உங்களோட நேரத்தை வீணடிக்கிறது. அதே நேரத்தில் ஆன் டைமுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பதட்டம் உருவாகும். முன்னாடியே போகணும்னு நமக்கு தெரியும், ஆனால் எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடியே போகணும் இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அட்வைஸ் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும் 7 நிமிஷத்துக்கு முன்னாடி போங்க. சினிமாவுக்கு போகிறீங்களா? எத்தனை நிமிஷத்துக்கு போனால் உங்களால் பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ளே போக முடியும்னு நினைக்கிறீங்க கரெக்ட் ஷோக்கு? அப்போது அதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே போங்க. ட்ரெயினை பிடிக்க போகிறீங்களா? எத்தனை நிமிஷத்துக்கு போனால் எல்லா டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போய் பிளாட்ஃபார்மில் உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க ஆன் டைமுக்கு? அதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி போங்க. இப்படி எல்லாத்துக்கும் 7 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பழகுங்க. நீங்கள் அவசரப்படவும் தேவையில்லை, நேரத்தை வீணடிக்கவும் தேவையில்லை. இந்த 11னா என்ன? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 11 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தேவை. இந்த வீடியோக்கு நான் 1 நிமிஷம் தான் பேச போகிறேன்ற முடிவு எடுத்துட்டேன்னா
அந்த ஒரு நிமிஷத்துக்காக 11 நிமிஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதாவது 11 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, 11 நிமிஷம் பேசுகிறதுக்கான கண்டென்ட்டை ரெடி பண்ணி கடைசியில் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசும்போது நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும். 11 நிமிஷத்துக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி அதை ஷார்ட் பண்ணி 2 நிமிஷத்தில் பேசும்போது எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கும். கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இல்லைன்னா இந்த 2 ரூலை பயன்படுத்துங்க, 7-11 அப்படின்ற ரூலை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்களோட ரெப்புடேஷன் தான், உங்களோட நற்பெயர் மட்டும்தான். ஏதோ ஒரு நபர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை கட்டாயம் கடைப்பிடிங்க. வெள்ளிக்கிழமை நான் வரேன் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்தே ஆகணும். நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா உயிரை கொடுத்தாவது உதவி பண்ணிடணும். ரொம்பவே கம்மியான நேரத்தில் தான் நம்ம சொன்ன விஷயத்த நம்மளால் செய்ய முடியாமல் போகும். அப்படி போகிறப்போ உடனடியாக அந்த நபர்கிட்ட என்னால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு, நான் இப்படி வார்த்தையை சொல்லி தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னி பார்த்து கேளுங்க. சொன்ன வார்த்தையை அப்படியே காற்றுல விட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெப்புடேஷன் நற்பெயர்ன்றது பாதிக்கப்படும். அது பாதிக்கப்பட்டதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாலும் எதுவுமே கிடைக்காத மாதிரி தான். ஒரு வேலைக்கு போகிறது எப்படி அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. யாராவது ஒரு நபர் வேலையை விட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் யாருமே நமக்கு சொல்கிறதில்ல. வேலையை விட்டு போகிறதுனா உடனடியாக அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வரிஞ்சு கட்டிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் குறை சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போகிறது கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, வேலையை விட்டு வரப்போ ஒரு நற்பெயரோடு வந்திருக்கலாம் போலையே, இதை யாருமே நமக்கு சொல்லலையே அப்படின்னு யோசிப்பீங்க. பொதுவாக வேலைன்னு வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற உலகம் ரொம்ப 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 சின்னது. பொதுவாக நம்ம உலகமே ரொம்ப சின்னதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வேலைன்னு வரப்போ அதை சுற்றி இருக்கிற உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சின்னது. நீங்கள் யார் மேலே குறை சொல்லிவிட்டு உங்களோட முதலாளியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பாஸாக மேனேஜராக இருக்கட்டும் அவங்கள ஏதோ ஒரு குறை சொல்லிவிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க, திரும்ப கட்டாயம் அதே நபரோட உதவியை நாடி நீங்கள் இருப்பீங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரு வேலையை விட்டு வெளியே வரப்போ அந்த வேலையை மொத்தமாக உதறி தள்ளிட்டு வராதிங்க. நீங்கள் எந்த பாலத்தை பயன்படுத்தி அந்த வேலையை விட்டு வெளியே வந்தீங்களோ அதே பாலத்தை பயன்படுத்தி திரும்ப உள்ளே போகிறதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை விட்டு எப்போ போகணுன்றதும் உங்களுக்கு தெரியணும். ஒரு வேலையில் எப்போ சேரணுன்றது நமக்கு தெரியுது, அதே மாதிரி ஒரு வேலையை விட்டு எப்போ போகணுன்றதும் உங்களுக்கு தெரியணும். எப்போ அங்கே நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கிறது இல்லையோ, எப்போ உங்களோட வேல்யூவும் உங்கள் கம்பெனியோட வேல்யூவும் மாறுதோ அப்போ நீங்கள் வேலையை விட்டு போயிடணும். ஆனால் வேலையை விட்டு போகிறப்போ அங்கே நற்பெயரோடு தான் போகணும். அந்த கம்பெனி உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், உங்களை போட்டு கொன்று இருக்கலாம், அந்த கம்பெனி மாதிரி மோசமான கம்பெனியே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் அங்கே இருக்கிற நற்பெயரை உடைச்சிட்டு வெளில வரக்கூடாது. உள்ளே இருக்கும்போது எப்படி வேணால் உங்களை அவங்க நடத்திருக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் அவங்கள பார்த்துருக்கலாம், உங்கள் 2 பேருக்கும் சண்டை இருந்துக்கிட்டே கூட இருந்திருக்கலாம். ஆனால் வெளியே வரப்போ ரொம்ப நட்போட நல்ல பேரோட அவங்களோட ஆசீர்வாதத்தோட கூட வெளியே வந்துருங்க. ஏன்னா உள்ளே திரும்ப போகிறதுக்கான தேவைன்றது எப்போ வேணால் ஏற்படலாம். ஒரு வேலையை விட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஆனால் போகும்போது ரொம்ப 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 நற்பெயரோடு போகணும். சிம்பிளாக சொல்லணும்னா திரும்ப அங்கே இருக்கிற மக்கள் நம்மளை ஏற்றுக்கிற ஒரு நிலையில் அவங்கள வச்சுட்டு போகணும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக இருன்னு பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாகவே இருக்க முடியாது அப்படின்னு. நீங்கள் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாலாம் இருக்க முடியாது. பல நேரத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்ன்றது போகும். நான் நிறைய ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய நேரத்தில் ஸ்டேஜில் ஏறுனா என் கை நடுங்கும். ரொம்ப முக்கியமாக எல்லா ஸ்பீச்லேயுமே நான் ஏறின உடனே என் கையில் மைக் பிடிச்சா நடுங்க தான் செய்யும். மேபி ஒரு 10 நிமிஷத்துக்கு நடுங்கும், அதுக்கப்புறம் போயிடும். அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்றதே வரும். இந்த உலகத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு நீங்கள் சொல்கிற எல்லாருமே எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. உங்களை மாதிரி அவங்களுக்கும் ஒரு பயம், நர்வஸ்னஸ்ன்றது வரும். அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எப்படி? முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க. அதாவது நிமிர்ந்து நில்லுங்க, உட்காரும் போது நிமிர்ந்து உட்காருங்க, ஷோல்டரை ப்ராடாக வச்சுக்கோங்க, ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதா அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் பண்ணும்போது இந்த பாடி லாங்குவேஜ்னால உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்ன்றது தானாக வரும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜை நல்லா வச்சுக்கிட்டு பாருங்கள், கான்ஃபிடென்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கப்புறம் திரும்ப அது போயிடும், திரும்பவும் அதை வர வச்சுக்கலாம். கான்ஃபிடென்ஸ்ன்றது வந்து போகிற விஷயம். அது எப்போவுமே எல்லாருக்கும் இருக்காது. இந்த உலகத்தில் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான மனிதர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவர் அப்பப்போ அதை வர வச்சுப்பார், அப்பப்போ அவருக்கும் போகும். சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது எப்படி, இதுக்கெல்லாம் எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது உங்களுக்கு அலறது தப்பே கிடையாது, நீ சோகமாக இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, உனக்கு அழுக வந்தால் உட்காந்தாலு, சோகமாக இருக்கியா சரி சோகமாக இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான அட்வைஸ். நமக்கு அழுக வருது அப்படின்றதுனால நம்ம வீக் கிடையாது. சோகமாக இருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு சந்தோஷமே கிடைக்காம போயிடாது.
எப்பயாவது சோகன்றது வரதான் செய்யும், அப்பப்போ அழுக வரதான் செய்யும். இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையே ரொம்ப மோசமானதாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப மோசம், நம்ம வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடையாது, நமக்கு மகிழ்ச்சியே கிடையாது, ரொம்ப மோசமான வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சுன்ற ஒரு இமேஜை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் ஒரு மாதம் கூட அழுதுகிட்டே இருக்கலாம். அதற்காகலாம் உங்கள் வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப மோசமானதுன்றது கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஃபேஸ்ன்றது வரும். எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களை இழப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் துக்கம், சோகம் எல்லாம் வரும். இது வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும், திரும்ப சந்தோஷன்றது வரும் அப்படின்றது தான் உண்மை. எனக்கு அழுக வருது, சோகமாக இருக்குன்றதுனாலலாம் உங்கள் வாழ்க்கை மோசமானது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்றதுக்காகலாம் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்றது கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு நிகழ்வால், ஏதோ ஒரு துக்கத்தினால, ஏதோ ஒரு சோகத்தினால முடிஞ்சு போகிறதே கிடையாது. அந்த நேரத்தில் அதை நமக்கு கிடைக்கக்கூடாது, இந்த துக்கம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. எக்ஸாமில் ஃபெயில் ஆகுங்க, உங்களோட லவ் பிரேக்கப் ஆகட்டும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து கூட போகட்டும், இதனாலலாம் உங்கள் வாழ்க்கையே மோசமானதுன்றது கிடையாது. இது எல்லாமே ரொம்ப துக்கமான விஷயம், ரொம்ப சோகமான விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உட்காந்து அழுங்க, சோகமாக இருங்க. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய நண்பர்களோட நேரத்தை செலவழித்து வாழ்க்கையை திரும்ப சந்தோஷமாக்குங்க. ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிய விஷயம். அதில் சோகம் துக்கன்றது வரும், ஆனால் அதுக்காகலாம் வாழ்க்கைன்றது முடிஞ்சு போகலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு துணையே இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கூட இருக்கிறவங்களாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு மட்டும் லவ்வே இல்லையே அப்படின்றதுக்காகலாம் ஏதோ ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக்க போகிறது யார் தெரியுமா? உங்களுக்கான அந்த நபர் தான். அவங்க உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் வருவாங்க. அவங்க வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இவர் தான் நமக்கு அப்படின்னு தெரியும். அவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு அப்படின்னு. அந்த நபர் கண்டிப்பாக வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கூட இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுக்காக ஒரு நபரை கல்யாணம் பண்ணாதீங்க. இந்த ஸ்கூல் டைமில் தான் இந்த மாதிரி நம்ம யோசிப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கேன், நமக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி வாழ்க்கையில் வளர்ந்த மனிதர்கள் சிந்திக்கக்கூடாது. உங்களோட லைஃப் பார்ட்னரை பொறுமையாக நிதானமாக தேர்ந்தெடுங்க. இவங்க தான் நமக்கு, இவங்க தான் பர்ஃபெக்ட்னு தோணும் போது நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுங்க. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க குறையே இல்லாதவங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்களோட குறை உங்களுக்கு அழகாக தெரியணும். அவங்க உங்கள் வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணணும். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணணும். ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பராக தோணணும். அப்படி தோன்ற ஒரு நபர் கிடைப்பாங்க. அவங்க கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ரொம்ப தனிமையாக இருக்கீங்க, எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தோணுதுன்னா ஒரு நாய்க்குட்டியை எடுத்து வளங்க. கடையில் போயிட்டு ஒரு நாய்க்குட்டியை வாங்குவீங்களோ, அல்ல அதை விட சிறப்பான முடிவாக ஏதோ ஒரு நாயை அடாப்ட் பண்ணி வளர்ப்பீங்களோ, எல்லாமே நல்லது தான். ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டியை நீங்கள் பாதுகாக்க ஆரம்பிப்பீங்க. அதை ஒழுங்காக பாதுகாக்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வாங்கி வளங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. அதை ஒழுங்காக பாதுகாப்பீங்க. அப்போ உங்களுக்கு யாரோ ஒரு நபர் நம்ம அக்கறை காட்டுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு தோணும். அந்த நாய்க்குட்டியோடு நீங்கள் விளையாடும் போதெல்லாம் உங்களுக்கு ஆக்சிடோசின்ற கெமிக்கல் உள்ள சுரக்கும். அது ரொம்ப ஒரு அன்பான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம மேலே அன்பு செலுத்த ஏதோ ஒரு நபர் இருக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்கும். நாய்க்குட்டி வாங்கி வளர்த்தா உங்கள் லைஃப் எப்படி மாறும் அப்படின்னு வார்த்தையில் என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும், ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை வாங்கி வளர்க்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால நான் தடை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை அப்படின்னு தோணுனா உடனடியாக அந்த நாய்க்குட்டியை எடுத்து வளங்க. அது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் சூப்பர், இல்லை நீங்கள் கடையில் போய் தான் வாங்குவீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். ஆனால் ஒரு நாய்க்குட்டி எடுத்து அழகாக பார்த்து வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க ஏன் இந்த அட்வைஸை கொடுத்தாங்கன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முட்டாள் யார் தெரியுமா? அவனோட உடம்பை பார்த்துக்காதவன் தான். நம்ம எல்லாருமே ஒரு உயிர். இந்த உயிருக்கு ஒரே ஒரு வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? உயிரோட இருன்னு. உயிரோட இருக்கிறதுக்கான வேலையை செய்யாமல் இந்த உடம்பையே அழிச்சுக்கிட்டேன்னா என்னை விட பெரிய முட்டாள் கிடையவே கிடையாது. இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லா அட்வைஸும் நீங்கள் கேட்பீங்களோ மாட்டீங்களோ, இந்த அட்வைஸை கேட்டே ஆகணும். அது என்ன? உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல நேரத்துக்கு தூங்குங்க, நல்ல தண்ணி குடிங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்காம நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் ஒரு முட்டாள் தான். உங்களோட ஆரோக்கியம்தான் முதல் பொறுப்பாக இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதை விட்டுட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களை திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு முட்டாள். ரொம்ப ஹார்ஷாக நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுதான் உண்மை. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் உதாசீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வர வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணும். ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் தெரியும் நமக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் தேவை அப்படின்னு. தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து தான் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம நல்லா இருக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப மதித்து பார்த்துக்கோங்க.
நீங்கள் கட்டாயம் கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில் இருக்குது. எவ்வளவோ ஸ்கில் இருக்குது, ஒரே ஒரு ஸ்கில்லை கட்டாயம் கற்றுக்கோங்க. அது என்ன தெரியுமா? நிதானமாக காது கொடுத்து கேட்குறது. ஒரு நபர் பேசுகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட அடுத்து நம்ம என்ன பதில் சொல்லலாம், அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட கேட்காம தயவு செஞ்சு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட காது கொடுத்து கேட்டு பாருங்கள். சில சமயம் ஒரு நபர் பேசுகிறத என்னால் ஆர்வமாக கேட்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா சரி, இதற்கப்புறம் அந்த மனிதர்கிட்ட பேசாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் யார் கூட ஆர்வமாக காது கொடுத்து உங்களால் கேட்க முடியுமோ அவங்க கூட உறவை வளர்த்துக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கான மனிதர்கள். அந்த மாதிரி மனிதர்களை சுற்றி வளர்த்துக்கணும். நீங்கள் இங்கே நான் சொல்ல வர்றது அதற்காக யார் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி இருக்கோ அவங்கள்ட்டேருந்து ஓடிப்போங்கன்னு நான் சொல்லலை. எல்லாரையும் மதித்து காது கொடுத்து கேட்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஓமையை கொடுத்தேன். உங்கள் லைஃப்பில் யார் பேசினாலும் காது கொடுத்து நிதானமாக கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அடுத்தவங்க மேலே ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போவே உங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ டேப்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ வெல்டன் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிங்க. அது என்ன தெரியுமா? உங்களை யாராவது பாராட்டினா நீங்கள் செஞ்சதில் ஒரு அடுத்தவங்களுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தா அதை அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேகரிங்க. எப்போல்லாம் லைஃப்பில் நம்ம துவண்டு போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ உடனடியாக அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சாதிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அவ்வளோ மோசமான ஆள் இல்லை போல அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். நம்ம மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்ற உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு விலை மதிப்பற்றது. எனக்கு லைஃப்பில் எப்பயாவது கொஞ்சம் டவுனாக தோணுனா நான் உடனடியாக இப்போல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா? என்னோடய வீடியோ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்பேன். அவ்வளவு நல்ல கமெண்ட்ஸ் வரும்போது என்னோடய மூடுன்றது ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். இந்த யூடியூப் சேனலில் நிறைய கமெண்ட் வரத்துக்கு முன்னாடிலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் காண்ட் ஹர்ட் மீ அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். குக்கி ஜார் மெத்தடுன்னு என் ஃபோல்டரில் என் ஃபோனில் எப்போவுமே குக்கி ஜார்ன்ற ஒரு ஃபோல்டர் அப்போலாம் இருக்கும். யாரெல்லாம் என்ன பாராட்டினாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணினாலும் அதெல்லாம் ஒரு ரெக்கார்டாக அந்த ஃபோல்டரில் போட்டு வைப்பேன். எப்போல்லாம் டவுனாக இருக்கோ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். மூட் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகும். ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். யாராலையும் பேசி உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபோல்டர் உங்களை மோட்டிவேட் பண்ணும். நான் உங்களை என்ன வேணால் பேசி மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை நீங்களே திரும்பி பார்க்குறப்ப கிடைக்கிற மோட்டிவேஷன் மாதிரி வெளியே எங்கேயுமே கிடைக்காது. இப்படி ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். குக்கி ஜார்னு நேம் வச்சாலும் ஓகே, வெல்டன் ஃபோல்டர் அப்படின்னு வச்சாலும் ஓகே. உங்களை சுற்றி ஒரு ட்ராமா நடக்குது, ஒரு காசிப் நடக்குது, புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கதை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அங்கே தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. இல்லாத ஒரு நபரை பற்றி, நம்ம கூட இல்லாத ஒரு நபரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அங்கே பார்ட்டிசிபேஷனை குறைச்சிக்கோங்க. அங்கே அதிகமாக நீங்களும் பேசாதீங்க. முடிஞ்சால் அந்த இடத்துல டாப்பிக்கை டைவெர்ட் பண்ண பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுங்க, பாசிட்டிவான விஷயத்தை பேசுங்க. இல்லை நாங்கள் இதைத்தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. இல்லை முடியவே முடியாதுன்னா அமைதியாக உட்காந்துருங்க. அந்த காதலை கூட வாங்காதீங்க. எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, ஒரு ட்ராமா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடவே படாதீங்க. அது உங்களை கண்டிப்பாக தனித்து காட்டும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வர ஆரம்பிக்கும். இந்த ஆத்தர் ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர். இவர் ஒரு அட்வைஸ் சொல்கிறார். உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா. ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துன்னா உங்கள் ஆடியன்ஸ் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் சிறப்பாக ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியும். என்னோடய வீடியோலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும். இது சில பேருக்கு போர் அடிக்கும். ஆனால் சில பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எந்த ஆடியன்ஸ்க்கு பேசுகிறேன்றது எனக்கு தெரியும். எனக்கு இதே வீடியோவை காமெடியாக, கொஞ்சம் ஹியூமராக, கொஞ்சம் நக்கலாக பேச முடியுமானா பேச முடியும். ஆனால் என்னோடய ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் கிடையாது. ஆரம்பத்தில் என்னோடய வீடியோ ஒவ்வொரு சனிக்கிழமை 5 மணிக்கு வரும். அப்போ என் வீடியோவை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது. என் வீடியோவை லைவில் போட்டுட்டு நான் எங்கள் அப்பா அம்மாட்ட மட்டும்தான் காட்டுவேன். அவங்க முதல்ல பார்த்துட்டு எனக்கு சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஃபீட்பேக், நீ இந்த வீடியோவில் பேசினதை வச்சு நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதாவது நான் எதையுமே அவருக்கு புரிய வைக்கல, எனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் அவருக்கு அந்த வீடியோ புரிஞ்சுது. ஏன்னா நிறைய வார்த்தைகளை சொல்கிறேன், ஒரு பிரெயின் ரிலேட்டட் வார்த்தை, சயின்ஸ் ரிலேட்டட் வார்த்தை சொல்கிறேன், அது என்னன்ற எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கல, அது ஆங்கிலத்தில் இருக்குது. இப்படி நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் புரியல. அதாவது முக்கியமாக என் வீடியோவை பார்த்து எங்கள் அப்பா அம்மா அவங்களோட நண்பர்களுக்கு புரியல. அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் வீடியோவை கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏதாவது ஒரு ஜார்கண்ட், ஒரு புரியாத ஆங்கில வார்த்தையை சொன்னால் அதோட அர்த்தம் என்னென்னு சேர்த்து சொல்ல ஆரம்பித்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில வார்த்தைகளை தவிர்க்க ஆரம்பித்தேன். என்னோடய வீடியோ முழுக்க நிறைய தமிழ் வார்த்தைகளை சேர்க்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு இவ்வளவு தமிழ் கூட தெரியாது. ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தை என் வாயிலேருந்து வருதுன்னா அங்கேயே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து டிக்ஷனரியில் இந்த வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்னன்றதை பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோடய வீடியோன்றது அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மை எடுத்துக்கிச்சு. என் ஆடியன்ஸ் யாருன்றது தெரியாமல் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பேன்.
இந்த ஆத்தரும் அதே விஷயத்தை தான் சொல்லித்தரார். ஒரு மெயில் எழுதுறீங்க, ஏதோ ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஸ்டேஜில் ஏறி பேசுகிறீங்க, இப்படி யூடியூப்பில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பேசுங்க. இப்போ ட்ரெண்டில் இப்படி இருக்குது, எனக்கு இப்படி பேசுகிறவங்கள தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு எப்படி புரியும், எப்படி பிடிக்கும் அப்படின்னு யோசித்து பேசுங்க. அடுத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா முதல்ல சுருக்கமாக பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் ஆர்வத்தோட கேள்வி கேட்டால் மட்டும் விளக்கத்தை கொடுங்க. நம்ம பொதுவாக ஒரு நபர் நம்மள்ட்ட ஏதாவது ஒன்று கேட்டால் விளக்கமாக பேசணும்னு ஆசைப்பட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்படி பேசும்போது இவன் தொணன்னு பேசுவான் போல இருக்குது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர நமக்கு தெரிஞ்ச அந்த கருத்தை அவங்க கவனிக்கிறதே கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்களா, ஒரு கேள்வி கேட்குறாங்களா, சுருக்கமாக ஒரு வரியில் 2 வரியில் பதிலை தெளிவாக சொல்லுங்கள். ப்ளஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டம் லைன் ஆஃப் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரியோ அதை முதல்லயே சொல்லிடுங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் சப்போர்ட்டிங் எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் கொடுங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் சுருக்கமாக பதில் சொல்லணும்னு நினைங்க. நீங்கள் விளக்கமாக சொல்லணுமா வேணாமான்றதை அவங்க முடிவெடுக்கட்டும், நம்ம முடிவெடுக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நீங்கள் சொன்ன பதிலுக்கும் உங்களோட பேச்சுக்கும் உங்களுக்குமே மரியாதைன்றது கிடைக்கும். எப்போவுமே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதை சின்னதாகவே பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் அதை நிறைவேற்றும் போது பெருசாக நிறைவேற்றுங்க. எப்போவுமே பெரிய சத்தியத்தை பண்ணிவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போனதுன்னா அங்கே நீங்கள் தோற்று போனதாக தான் இந்த உலகம் பார்க்கும். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கான சத்தியத்தை பண்ணிவிட்டு 80 ரூபாயை சாதிச்சு கொடுத்துருந்தா கூட நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 20 ரூபாய்க்கான சத்தியத்தை பண்ணிவிட்டு 50 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெற்றியாளன் அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லும். நீங்கள் இங்கே எவ்வளவு செஞ்சீங்க அப்படின்றத தாண்டி உங்கள்கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்றத வச்சு தான் நீங்கள் செஞ்ச சாதனையோட மதிப்பை அளவிடவே செய்கிறாங்க. அதனால எப்போவுமே எதிர்பார்ப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பை பெருசாக்குனீங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு ஆபத்து தான். ஏதோ ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டீங்க, எப்போ முடியும்னு கேட்டாங்கன்னா 1 வாரம் ஆகும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை 4 நாளில் முடிங்க. 4 நாளில் முடிச்சிடுறேன்னு சொல்லி 5 நாள் ஆனால் கூட அப்போ நீங்கள் தோற்று போனதாக தான் இந்த உலகம் பார்க்கும். இன்றைக்குமே மறக்கக்கூடாத ஒரு பாடம் இருக்குது. அடுத்தவங்களை நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அடுத்தவங்களை உங்களால் மாற்றவே முடியாது. ஒரு நபர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒரு நபர் இப்படி நடந்துக்கிட்டே இருக்காரு, அவர் அப்படி நடந்துக்கிட்டால் தான் சரி, அவரை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா உங்களையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 பேர் இருக்காங்க. உண்மையாக யோசிச்சு பாருங்கள், உங்களை ஒரு நபர் மாற்றணுமா? நீங்கள் அவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னு தோணுது இல்லை. ஆனால் அந்த நபர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை எப்படி மாற்றிக்கணும்னு அவர் சொல்வார். அதே போல் தான் நீங்கள் இன்னொரு நபரை நான் மாற்றிடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் மாற தயாராக இருக்க மாட்டார். ஒரு நபர் மாறணும்னா அவர் நான் மாறணும்னு நினைக்கணும், நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்னு உணரணும். நீங்கள் அதை உணர்த்தலாமே தவிர அவரை மாற்றவே முடியாது. எப்படி உணர்த்த முடியும்? அவர் பண்ணுற தப்பை சுட்டி காட்டி சொல்லிலாம் கிடையாது. அவர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி இருந்து காட்டினீங்கன்னா மேபி அவர் அப்படி மாறணும்னு நினைக்கலாம். அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அடுத்த நபரை நான் மாற்றிடுவேன், அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணி மாற்றிடுவேன், அவரை நான் சரி செஞ்சுருவேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒன்று அந்த நபரை ஏற்றுக்கோங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே, இல்லை அவர்கிட்டேருந்து விலகிடுங்க. அவரை மாற்றிடுவேன், மாற்றி அவரை என் கூட வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்க போகிறதே கிடையாது. வாழ்க்கையில் என்றைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருங்க. உதாரணத்துக்கு மக்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்புங்க. மக்கள் மோசமானவங்கன்றதுக்கான ஆதாரம் திரும்ப திரும்ப உங்களுக்கு மீடியாவிலேருந்து கிடச்சிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் மக்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்புங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு மீடியா உங்களுக்கு காட்டினதுன்னா இல்லை அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. இப்படி நம்புறது எதுக்காக? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைச்சிக்க முடியும். 2வது, வெளி உலகத்தில் நல்ல மனிதர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இது உதவும். மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்புங்க. அது உண்மை இல்லைன்ற ஆதாரம் கிடைக்க இன்னும் ஆழமாக அதை நம்புங்க. உங்களை சுற்றி நிறைய நல்ல மனிதர்கள் உண்மையாகவே இருப்பாங்க. நீங்கள் எங்கேயோ பார்க்குற நியூஸ்னால அவங்கள கெட்டவங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த தவறை என்றைக்குமே செஞ்சிடாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் நல்லவங்க தான், அவங்க தவறு பண்ணலாம், ஆனால் நல்லவங்க அப்படின்னு நம்புங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன தெரியுமா? நன்றி அப்படின்ற வார்த்தை. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு, அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். அந்த விஷயத்தை ஒவ்வொரு நாளும் கவனிங்க. எனக்கு 2 கை 2 கால் இருக்குது, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, எனக்கு பேச முடியுது, எனக்கு பசி எடுக்குது, என்னால் தூங்க முடியுது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் போனால் தான் அதோட அருமையை நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மனித இயல்பு தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு நன்றி சொன்னோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். வாழ்க்கையை சந்தோஷமாக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது போரும்னு நினைக்கணும். இருக்கிறது போராது ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிங்கன்னா அது கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றது தான் உங்கள் மனது சொல்லும். சிம்பிளான ஒரு அட்வைஸ், உங்கள் லைஃப்பில் பார்க்குறவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட பேசும்போது பெயரை பயன்படுத்துங்க. சில சமயம் வயது முதிர்ந்தவங்கள்ட்ட பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்ற நாகரிகம் நமக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வளர்ந்துருக்கலாம். அங்கே நம்ம அப்படி அதை கடைப்பிடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது.
ஆனால் நமக்கு நிகரான நபர்கள், நம்ம வயதை ஒத்த நபர்கள், நம்மளோட நண்பர்கள், இப்போ தான் புதுசாக பார்த்த ஒரு நபர் அப்படின்றவங்க கூடலாம் பெயர் சொல்லி கூப்பிட முடியும், உங்களோட கலாச்சாரம் அதற்கு அனுமதிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுங்க. அது தப்பே கிடையாது. அங்கே பெயர் சொல்லி கூப்பிடும்போது இன்னும் க்ளோஸாக அவர் உணர்வார், இன்னும் மதிக்கப்படக்கூடிய நபராக உணர்வார். அவரோட ஐடென்டிட்டியை அவருக்கு நீங்கள் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு நல்ல உறவை வளர்த்து கொடுக்கும். டாயம் கேட்க வேண்டிய ஒரு அட்வைஸ் இருக்குது. லைஃப்பில் எப்போவுமே அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்து என்னன்னு ஓடுறது முக்கியம்தான், அது நம்மளோட வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஆனால் எப்போவுமே அடுத்து என்னன்னு மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தேன்னா நான் இதுக்கு முன்னாடி சாதித்த விஷயத்தையே செலிப்ரேட் பண்ணாமல் போயிடுவேன்றது தான் இங்கே முட்டாள்தனம். நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடுறேன், அது இப்போ கிடச்சிருச்சு, அடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு உடனே ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இவ்வளவு நேரம் ஓடினதோட அர்த்தம் தான் என்ன? லைஃப்பில் எப்போவுமே ஒரு விஷயத்துக்காக போகிறீங்களா, அது கிடச்சிருச்சா, அதை முழுமையாக அனுபவிங்க. அந்த ஒரு இடத்த அபகரிச்சுக்கோங்க, அந்த நேரத்தை அபகரிச்சுக்கோங்க. அந்த இடத்துல முழுமையாக உங்களோட வெற்றியை உணருங்க, சாதிச்ச மாதிரியான உணர்வை பெறுங்க, சந்தோஷம் அடைங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த திட்டத்துக்காக நீங்கள் போகலாம். ஒரு வேலைக்கு அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே பேசப்படக்கூடிய வார்த்தையோ அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தையோ பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இது என்ன பற்றினது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு நம்பர் மூஞ்சுக்கு நேராக கூட உங்களை திட்டலாம், உங்களோட பாஸ் உங்களை பார்த்து உதவாக்கிற நீலாம் வாழவே தகுதி இல்லைன்னு கூட சொல்லிட்டு போட்டோம், அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஆமாம் நான் ஒரு வேலை உதவாக்கிறதான் தான் போல இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. வேலையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயமும் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. அங்கே நடக்கிறத பர்சனலாக எடுத்துக்காதீங்க. வெற்றியை எடுத்துப்பீங்க அப்படின்னா எடுத்துக்க வேணாம், ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நெகட்டிவான விஷயத்தை என்றைக்குமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து வேலையை மெருகேற்றுறதுக்காக யோசிக்கலாமே தவிர பர்சனலாக எடுத்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலை வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் ஃபீல் பண்ணுறதோட அளவாவது குறையும். எல்லாமே நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எல்லாமே எப்போவும் நமக்கு கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம், இன்றைக்கே நான் வீடியோ கேமும் விளையாட முடியாது. வீடியோ கேம் விளையாடுறதுன்றது எனக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்குற விஷயம்தான். ஆனால் இன்றைக்கே வீடியோ ஷூட் பண்ணணும், இன்றைக்கே நான் எடிட் பண்ணணும், ஆனால் இன்றைக்கே வீடியோ கேமும் விளையாடணும்னு நினச்சேன்னா இந்த ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்ச செயலே என்னை ரொம்ப டயர்டாகிடும். எப்போவுமே எல்லாம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ஒன்று கிடைக்கும், அடுத்த நாள் வேறு கிடைக்கும். எல்லாமே ஒரே நாளில் பேக் பண்ணணும்னு நினச்சி உங்களை நீங்களே டயர்டாக்கிக்காதீங்க. அது விளையாட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், சில சமயம் அதுவே உங்களை டயர்டாகும். எப்போனா எல்லாமே எனக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ, ரொம்ப அதிகமான வேலை பளு இருக்கிறப்போ உங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சில செயலை கூட நீங்கள் பண்ண முடியாமல் போகலாம். அது தப்பு கிடையாது, அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய செயலை செய்யணும்னு நினச்சி உங்களுடைய டேவை ரொம்ப டயர்டாக்கிக்காதீங்க. எல்லாமே எப்போவுமே கிடைக்காது அப்படின்றது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தி போகும். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை நம்மளால அடைய முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்க ஒன்று நம்மளை நேசிக்கலாம், இல்லை நம்மளை சுதந்திரமாக விடலாம். சில சமயம் அவங்கள நம்மளை நேசிக்கும் போது அது நம்மளை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கேள்வி கேட்பாங்க, சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல அப்படிலாம் சொல்லுவாங்க, ஏன் இந்த நேரத்துக்கு வெளியே போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாது. அப்படி அவங்க செய்கிற செயலை பார்க்கும்போது அவங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னு நமக்கு தோணும். அதே நேரத்தில் அவங்க நம்மளை வெளியில் போ அப்படின்னு ஃப்ரீடமாக விடுறாங்க, நீ சாப்பிட்டா சாப்பிடுன்னு ஃப்ரீடமாக விடுறாங்கன்னா அந்த நேரத்தில் பார்க்குறப்போ நம்மளை நேசிக்கலையோ, நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும். உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு தேர்ந்தெடுங்க. ரெண்டுமே வேணும்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. எப்போவுமே இல்லாத விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. உங்களை நேசிச்சாங்கன்னா ஃப்ரீடம் இல்லையேன்னு வருத்தப்படுவீங்க, ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்னா நேசிக்கலையேன்னு வருத்தப்படுவீங்க. ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் எப்போவுமே ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. கிடைச்ச விஷயத்தை அடைஞ்சிக்கோங்க, கிடைக்காத விஷயம் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சில அட்வைஸ்லாம் வருது. ஒன்று என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லா ஹேர் கட் பண்ணி விடக்கூடிய சலூனை கண்டுபிடிச்சிருங்க. நம்ம நிறைய சலூனுக்கு போவோம், ஏதாவது ஒரு சலூன் தான் நமக்கு அமையும். எல்லாராலையும் நம்ம முடிய கரெக்டாக வெட்ட முடியாது. சில பேர் தான் கரெக்டாக வெட்டுவாங்க. நம்ம ஒன்றும் அவ்வளவு ஸ்டைலிஷான ஒரு ஆளெல்லாம் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த சின்ன ஹேர் கட்டை ஒரே ஒரு நபர் தான் கரெக்டாக பண்ணுவார். ஊரில் பெரிய பெரிய ஒரு சலூன்லாம் இருக்கும். 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்து ஒரு மென்னுக்கான ஹேர் கட் பண்ணுற சலூன் இருக்கும். ஆனால் 100 ரூபாய் கொடுத்து வெட்டுற ஒருத்தவர் கரெக்டாக வெட்டுவார். கண்டுபிடிச்சிட்டா அவர் கூட கடைசி வரைக்கும் முடி வெட்டிகிட்டே இருங்க. ஏன்னா ஹேர் கட் அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஹேர் கட் பண்ணக்கூடிய கரெக்டான சலூனை கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டே பண்ணாதீங்க, அவர் கூடயே போங்க. எப்போவுமே உங்களோட கையில் ஒரு பெண்ணை வச்சுக்கோங்க. வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா ஒரு பெண்ணோடையே போங்க. பெண் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால எப்போல்லாம் நீங்கள் ஒரு பர்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ வெளியே போனாலே, அதே மாதிரி ஒரு பெண் எடுத்துகிட்டு போங்க. எப்போ தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால அதை கூடியே வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ ஒரு நபர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பெண் இருக்குமா அப்படின்னு கேட்குறோமோ அப்போ நம்ம ஒரு ப்ரிப்பேர்ட்னஸே இல்லாத பீப்புள் மாதிரி தெரியும். நம்ம போனது என்னமோ சினிமாக்காக இருக்கும், ஆனால் சினிமா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோமா?
தெரியாமல் எங்கே ஒரு இடத்துல போய் மாட்டிப்போம். அங்கே நம்ம எழுத வேண்டிய சைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை வருதுன்னு வைங்களேன். அப்போ அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் பென் இருக்குமா அப்படின்னு கேட்குறது தேவையில்லாமல் நம்மளோட கான்ஃபிடென்ட்டை குறைக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு பெண்ணை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கலாம். உங்களை யாராவது ஒரு நபர் பாராட்டினாங்கன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்றதை தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. யாராவது ஒரு நபர் நம்மளை பாராட்டினா அங்கே தான் நம்மளோட அடக்கத்தை காட்டுறதுக்கான ஒரு இடமாக நம்ம பார்ப்போம். அங்கே போயிட்டு சச்சே அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சேச்சே அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ புக்கில் இருக்குது பார்த்து சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இப்படி நீங்கள் சொன்னது ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கடினமாக உழைச்சி ஒரு விஷயத்தை பண்ணுறத நோட் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்கள். எப்போவுமே உங்களை ஒரு நபர் பாராட்டினா அந்த பாராட்டுக்கு உரிய நபர் தான் நம்ம அப்படின்னு நம்பி நன்றி சொல்லுங்கள். எப்போவுமே அந்த பாராட்டை உதாசீனப்படுத்தாதீங்க. அது உங்களை நீங்களே உதாசீனப்படுத்திக்கிறதுக்கு சமம். ஒரு நபர் உங்களை ஜென்யூனாக வந்து பாராட்டாருன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உண்மையாக அதை நீங்கள் ஒரு ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. அதை ஃபீல் பண்ணுங்கள். அதை தலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆடதான் கூடாதே தவிர அந்த இடத்துலையே நம்மளை உதாசீனப்படுத்திக்கணும்னு யாரும் சொல்லித்தரல. ஏதாவது ஒரு நபர் பாராட்டினா நன்றி சொல்லுங்கள். சேச்சே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்பப்போ கையால் நோட் எழுதி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. ஏதோ ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கிஃப்ட்டை மட்டுமே கொடுக்காதீங்க. கூடவே ஒரு பேப்பரில் உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன லெட்டரை எழுதி கொடுத்து பாருங்களேன். நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை விட அந்த லெட்டரை உங்களை நேசிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நாளுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த லெட்டரை அவங்க பாதுகாப்பாங்க. எப்போவுமே நேசிக்கக்கூடிய நபருக்கு அடிக்கடி ஏதாவது எழுதுங்க. கவிதை எழுத முடியும்னா எழுதுங்க. உங்களுக்கு கவிதை வரணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதுறது தான் கவிதை. பிடித்த நபருக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுறது தான் கவிதையை தவிர அது கவிதையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு நபருக்காக அடிக்கடி ஏதாவது எழுதுங்க. தினமும் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்மளோட அங்கிள்ஸ் மாதிரி தினமும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும்னு நான் சொல்லலை. நீங்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு நோட் எழுதி அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அதை கையால் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தெரியும் இவங்க இதை பாதுகாத்து வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு. அவ்வளவு முக்கியமான அழகான விஷயம் கையால் எழுதக்கூடிய நோட்ஸ். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாப்பாட்டை இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் சிறப்பாக சமைக்கணும். அதை மட்டும் எப்படியாவது கற்றுக்கோங்க. எனக்கு நிறைய சாப்பாடு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடுன்றது ஒரு காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று தெரியுமா, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச காஃபியை என்னை விட சிறப்பாக யாராலையும் போட முடியாது. நான் ஸ்டார்பக்ஸில் போயிட்டு 500 ரூபாய் கூட காஃபி குடிச்சிருக்கேன். ஆனால் நான் போடுற ஒரு சின்ன காஃபியை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. அந்த காஃபியை உங்களுக்கு கொடுத்தேன்னா என்னடா இவ்வளவு கேவலமாக இருக்குது, தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம். ஜஸ்ட் ஒரு பாலில் காஃபியை போட்டு கலக்கிருக்கேன்னு தோணலாம், என்ன வேணால் தோணலாம். ஆனால் எனக்கு அந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவை கண்டுபிடிங்க, உங்களுக்கான உணவு. அந்த உணவை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அதாவது நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் சாப்பிடுவீங்கன்னு நான் சொல்லலை. இந்த உலகத்தில் எல்லாரும் செய்கிறத விட நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணவை பயிற்சி பண்ணி கற்றுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இன்னொரு சிம்பிளான அட்வைஸ் சொல்கிறார். எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஒரு ட்ரிப் போகிறீங்க, வெளியே எங்கேயாவது போகிறீங்கன்னா எப்படி பேக் பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. துணியை சுருட்டி வச்சா உங்களுக்கு உதவியாக இருக்கா, மடித்து வச்சா உதவியாக இருக்கா, பேக்லேயே எடுத்துகிட்டு போனால் உதவியாக இருக்கா, தனியாக ஒரு பெட்டியில் எடுத்துகிட்டு போனால் உதவியாக இருக்கா, இதை ஒவ்வொரு தடவையும் நோட் பண்ணி எப்போல்லாம் ஒரு அசௌகரியம் வருதோ அப்போல்லாம் அதை நோட் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்கில் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னோடய ஃபோனில் ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸில் நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறேன்னா என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற லிஸ்ட் அந்த ஃபோனில் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று மறந்துட்டனே அப்படின்னு எனக்கு தோணும். அன்றைக்கி உடனடியாக அதை நான் எழுதுவேன். அந்த நோட்டில் ஆட் பண்ணி வச்சுப்பேன். என்னோடய நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஐட்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகணும். பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, டவலு, இந்த பிளாக் ஷர்ட்டு. திடீர்னு நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் பிளாக் ஷர்ட்டு, ஒரு நோட்டு, புக்கு, ஹைலைட்டரு, ஃபேஸ் மாஸ்க்கு, இப்படி எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சுருப்பேன். அப்போ நான் ஊருக்கு கிளம்பும் போது இது அந்த ட்ரிப்புக்கு தேவையா அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வேணான்னா அதை நான் விட்டுட்டு போவேன். ஆனால் எந்த ஒரு பொருளை விட்டுட்டு போனாலும் தெரிஞ்சு விட்டுட்டு போவேன், மறந்து விட்டுட்டு போக மாட்டேன். இதெல்லாம் ஒரு அட்வைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ். எப்போவுமே ஃபிலாசபிக்கலாக லைஃப்பில் உயர்ந்து போகிறது என்னன்றதை மட்டும் நம்ம பேசக்கூடாது. சின்ன சின்ன வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றதையும் பகிர்ந்துக்கணும். இந்த புத்தகத்தில் அப்படிப்பட்ட பெரிய அட்வைஸும் இருக்குது, இப்படிப்பட்ட சின்ன அட்வைஸும் இருக்குன்றதை நான் தெரியப்படுத்தணும்ல. அதுக்கு நான் அட்லீஸ்ட் 1-2 அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்வைஸை சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்மைல் பண்ண கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு நபரை புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறீங்கன்னா ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்ரூம் போகிறீங்களா, கண்ணாடியை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல. இதோட பவர்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை நான் உங்களை புன்னகையான முகத்தோடு அணுகும் போது நீங்கள் மட்டும் உருன்னு இருப்பீங்களா? அப்படி இருக்கவே முடியாது மனிதர்களால். அப்போது இந்த ஸ்மைலுக்கு எவ்வளவு பவர் இருக்குது.
இதை நீங்கள் செய்யும் போது உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி தான் உங்கள்கிட்ட நடந்துப்பாங்க. நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்ச நபராக இருக்கட்டும், இல்லை நம்ம ரொம்ப மரியாதையோடு நடத்துகிற ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நபர் பார்த்துருப்போம், எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அவங்க கண்டிப்பாக அடிக்கடி ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க பண்ண மற்ற எல்லா செயலை விட அவங்க அடிக்கடி ஸ்மைல் பண்ணதுனால தான் எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சிருக்குன்னு மறந்துடாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர். அடிக்கடி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி அடுத்தவங்களோட டிஸ்அக்ரி பண்ணணும் அப்படின்றத தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்போவுமே ஏதோ ஒரு நபர்கிட்ட டிஸ்அக்ரி பண்ணிங்கன்னா எப்படி தெரியுமா பண்ணணும்? நான் எனக்கு அப்படின்னே பேசணும். என்றைக்குமே நீ உன்னோட அப்படின்னு பேசிடவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்க, அந்த கருத்தோட எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ நான் உடனடியாக என்ன பண்ணணும்? உங்களை பற்றி பேசவே கூடாது. உங்கள் கருத்து ரொம்ப தப்பாக இருக்குங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லவே கூடாது. சில சமயம் நீ சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னுலாம் பேசுவோம். அது ஒரு லெவல். அதுக்கு அடுத்த லெவல் என்ன தெரியுமா? நீ சொல்கிறது எனக்கு சரியாக படலை, நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நீன்ற வார்த்தையே எடுத்துருங்க. வெறும் நான் எனக்குன்றதை மட்டுமே பேசுங்க. எனக்கு இது புரியலை, என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல, எனக்கு வேறு விதமான ஒரு பார்வை இருக்குது அப்படின்னே பேசுங்க. நீங்கள் எவ்வளவு டிஸ்அக்ரி பண்ணாலும் அடுத்த நபர் ஒரு அஃபண்டடாக யோசிக்கவே மாட்டார். இவர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாருன்னு யோசிக்கவே மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணதை எடுத்து வேல்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஆமான்னு சொல்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். டிஸ்அக்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் டிஸ்அக்ரி பண்ணும்போது அடுத்தவங்களை வச்சு பேசாமல் நம்மளை வச்சே பேசணும் அப்படின்னா அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு அங்கே தான் பவர் கிடைக்கும். இன்னொரு சிம்பிளான அட்வைஸுங்க, வெளியே எப்போ போனாலும் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. ஜிபே பண்ணிடுறேன், கார்டில் பே பண்ணிடுறேன், என்எஃப்சி பண்ணிடுறேன் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கையில் கொஞ்சமாவது கேஷோடு போங்க. நீங்கள் ஜிபே பண்ணிடலான்லாம் போகலாம், ஆனால் ரோட்டில் ஒரு நபரை பார்ப்பீங்க, இவருக்கு நம்ம உதவி பண்ணலான்னு தோணும். அந்த நேரத்தில் ஜிபேவா பண்ண முடியும்? கேஷ் தேவைப்படும்ல. கேஷை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. எப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். சிம்பிளாக ஒன்று சொல்லவா? உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபோன் 1 மணி நேரமாவது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கணுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர். அதே போல் வாரத்தில் ஒரு குறிப்பிட்டு ஒரு ஹாஃப் டே ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கணும். ஃபோனாக இருக்கட்டும், டிவைசஸாக இருக்கட்டும், சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். அப்படி ஒரு நேரத்தை முடிவு பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1 மணி நேரத்துக்கு நான் ஃபோனை தொட மாட்டேன், சுவிட்ச் ஆஃபில் வச்சுருப்பேன் அப்படின்னு முடிவெடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். எல்லார்கிட்ட இருந்தும் நான் டிஸ்கனெக்ட் ஆக போகிறேன். இப்போது என் கூட இல்லாத மனிதர்களை தவிர வேறு யாராலையும் என்ன தொடர்பு கொள்ள முடியக்கூடாது அப்படின்ற ஒரு நேரத்தை தயவு செஞ்சு உருவாக்கிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம், வாரத்துக்கு அரை நாள் தனியாக, அது சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு சாயங்காலம் வரைக்கும் கூட இருக்கட்டும். இப்படி ஒரு நேரத்தை உருவாக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் வாழ்கிறோன்ற உணர்வு கிடைக்கும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு கனெக்டடாக ஃபோன்லேயே இருக்கக்கூடாது, நம்மளோட வாழ்க்கை ஃபோன்லேயே இருந்துடக்கூடாது. எப்போயாவது ஒரு நபர் உங்களுக்கு உண்மையாக அப்பாலஜைஸ் பண்ணுறாரு, சாரி கேட்குறாருன்னு வச்சுக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரே வார்த்தையில் அதை முடிச்சு விடாதீங்க. ஒரே வார்த்தையில் முடித்தா அதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, அவர் பண்ணது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை 2வது, உன் மன்னிப்பை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அங்கே மரியாதை கொடுங்க. சில சமயம் அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட வாய் விட்டு பேசுங்க. நீ பண்ணது எனக்கு பிரச்சனையாக தெரியல, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லாதீங்க. நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ணது எனக்கு உண்மையாக நான் தப்பாக எடுத்துக்கலைங்க, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தப்பு கிடையாது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். இல்லை உண்மையாகவே அவர் பண்ணது உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா, நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் காயத்தை தான் கொடுத்தது, ஆனால் நீ மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸிங்காக இருக்குது, நீ மன்னிப்பு கேட்டதுக்கு உண்மையாகவே எனக்கு ஹெல்ப் பண்ணுது, நீ மன்னிப்பு கேட்டதுக்கு நன்றி, இப்படி சொல்லுங்கள். 2 வார்த்தையில் நோ இஷ்யூஸ், இது இட்ஸ் ஓகே அப்படின்றத இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. எல்லா மனிதனுக்கும் 2 மொழி கட்டாயம் தெரிஞ்சே இருக்கணும். தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் 2 மொழியை கற்றுக்கிட்டாகணும். இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு இங்கிலீஷ்காரர். அவர் இதை சொல்லணுன்ற தேவையான ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ன்றது ஒன்று தெரிஞ்சதுன்னா உலகத்தில் எங்கே வேணால் போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஸ்டில் 2 மொழியோட முக்கியத்துவத்தை அவர் சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே மினிமம் 2 மொழின்றது தெரியணும். நீங்கள் 10-20 கூட கற்றுக்கோங்க, உங்களால் முடிஞ்சால் தப்பே கிடையாது. ஆனால் ஒரே மொழி போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு மொழி போரும் தான். இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கேன்னா போகிறோம். நான் இப்போ இன்னொரு மொழி கூடுதலாக கற்றுக்கிறேன், இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் கற்றுக்கிறதோட அர்த்தம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தமிழோட அழகு தெரியணுன்னா கூட நான் இன்னொரு மொழி கற்றுக்கணும் அப்படின்ற தேவை இருக்கா இல்லையா? எனக்கு தமிழோட முக்கியத்துவம் புரியணுன்னா கூட இன்னொரு மொழியை நான் பார்க்கணுன்ற தேவை இருக்கா இல்லையா?
அதற்காக இன்னொரு மொழி மோசம், தமிழ் தான் பெட்டர் அப்படின்ற பார்வையை வளர்த்துக்கிறதுக்காக நான் சொல்லலை. இன்னொரு மொழியை கற்றுக்கும் போது தமிழில் இருக்கிற தனித்தன்மை நமக்கு தெரியும். இது ஒரு பெனிஃபிட் தானே தவிர இதுக்காகவும் நான் சொல்லலை. 2 மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா 2 விதமான மக்களை உங்களால் பார்க்க முடியும், 2 விதமான கலாச்சாரத்தை புரிஞ்சிக்க முடியும். மற்ற கலாச்சாரத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம கலாச்சாரம் மாதிரியே அந்த கலாச்சாரத்தையும் மதிக்க ஆரம்பிப்போம். அதே போல் எல்லாரையுமே நம்ம மதிக்க ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ், ஆங்கிலம்ன்ற 2 மொழியை நான் உங்களுக்கு பரிந்துரைப்பேன். இல்லை நீங்கள் இன்னொரு மொழி எதை வேணால் எடுத்துக்கலாம், 2 மொழியை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார். பணம்ன்ற விஷயத்த தயவு செஞ்சு பணம் தானே அப்படின்னு விடாதீங்க. பணத்தை ரொம்ப மதிக்க கற்றுக்கோங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள், பணத்தை ட்ராக் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, ஒரு செலவு எனக்காக யாரோ ஒரு நபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சாருன்னா, எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து அலறோம். அப்படி செய்யவே கூடாது, அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. எல்லா மனிதர்களும் நம்ம பண்ணக்கூடிய செலவை ட்ராக் பண்ணணும், அதுக்கு பட்ஜெட் பண்ணணும், பணத்தை சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். பணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை சேமித்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்துக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக்க போகுது. உங்களால் சொல்ல முடிஞ்ச ரொம்ப ரொம்ப பயனுள்ள வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படின்றது தான். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாதோ தயவு செஞ்சு தெரியாதுன்னு சொல்லுங்கள். அது என்ன அப்படின்ற கேள்வியை கேளுங்க. நம்ம பல நேரங்களில் கேள்வி கேட்கவே தயங்குறோம். நான் கேள்வி கேட்டால் முட்டாளோ அப்படின்னு அடுத்தவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். கேள்வி கேட்டால் கேள்வி கேட்குற அந்த தருணத்தில் நம்ம முட்டாள் மாதிரி தெரியலாம். கேள்வியை கேட்காம விட்டால் கேள்வியை அடுத்து எப்போ கேட்குறோமோ அது வரைக்கும் நம்ம முட்டாளாக இருப்போம். இப்போயே முட்டாளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் புத்திசாலியாக மாறுறது தான் புத்திசாலித்தனம். கடைசி வரைக்கும் முட்டாளாகவே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனமே கிடையாது. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு கேளுங்க. எவ்வளவு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு கேளுங்க. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல விருந்தாளியாக எப்படி இருக்கிறதுன்றதை நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டாகணும். ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா நல்ல விருந்தாளியாக இருங்க. நல்ல விருந்தாளியாக இருக்கிறதுனா என்ன? போகிறப்ப ஏதாவது ஒரு ஸ்வீட்டாவது வாங்கிட்டு போங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போங்க, ஏதாவது கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போங்க. வெறுங்கையை ஆட்டிட்டு போகாதீங்க. 2வது, அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு கன்சியூம் பண்ணாதீங்க. அவங்களோட எந்த பொருளாக வேணா இருக்கட்டும், ரொம்ப 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 கம்மியாகவே எடுத்துக்கோங்க. காஃபி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, எவ்வளவு கம்மியாக எடுத்துக்க முடியுமோ கம்மியாக எடுத்துக்கோங்க. அவங்கள்ட்ட ரொம்ப டிமாண்ட் பண்ணாதீங்க. இதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அங்கே ரொம்ப நேரம் இருக்காதீங்க. பொதுவாக நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்தாளியாக போனோம்னா அங்கேருந்து நம்ம வெளியே வரப்போ அவங்க எப்படி யோசிக்கணும் தெரியுமா? ஐயோ இவர் போகிறாரே அப்படின்னு யோசிக்கணும். எப்படா போவார் அப்படின்னு யோசிச்சிடவே கூடாது. அவர் நம்மளை 2 நாள் இருக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா 1.5 நாள்லேயே கிளம்பிடுங்க. அவர் நம்மளை 1 வாரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா 4 நாளில் கிளம்பிடுங்க. எல்லார் வீட்டுக்கும் விருந்தாளியாக போகிறது தப்பு கிடையாது. ஆனால் எப்படி விருந்தாளியாக இருக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். போங்க, அவர் நம்மளை மிஸ் பண்ணணும், அப்போயே அங்கேருந்து நம்ம வெளியே வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீடித்த விருந்தாளியாக தயவு செஞ்சு எங்கேயுமே இருந்துடாதீங்க. கோபத்தில் இருக்கிறப்ப யாருக்குமே மெசேஜ் அனுப்பாதீங்க, இமெயில் அனுப்பாதீங்க. நம்ம கோபத்தில் இருக்கிறப்ப மெசேஜ் அனுப்பிடுவோம். மெசேஜில் மட்டும் நமக்கு என்னெல்லாம் பேச தோணுதோ அதெல்லாம் நம்மளால் பேச முடியும். அதே நேரத்தில் அவர்கிட்ட நேரில் போய் பேசி பாருங்கள், அவ்வளவு ஹார்ஷாக நம்மளால் பேச முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியாது. நம்ம எல்லாருமே கொஞ்சம் இலகிய மனமுடையவங்க தான். ஆனால் மெசேஜ் பண்ணுறப்போ இன்னொரு நபரை நம்ம பார்க்குறது கிடையாது. ஜஸ்ட் ஏதோ நமக்கு நாமளே பேசிக்கிறோம் அப்படின்னு நினச்சி மனசில் பட்ட எல்லாத்தையுமே எழுதி அனுப்பிச்சிடுறோம். ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவத்தில் இருந்தால் நான் ஃபோனில் மெசேஜ் அனுப்ப மாட்டேன், இமெயில் எழுதி அனுப்ப மாட்டேன். ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஒரு வீக்கெண்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சினிமா பார்க்க போகிறேன், ஓடி ஆட்டி விளையாட போகிறேன், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நாளாவது நல்லா தூங்க போகிறேன் அப்படின்ற முடிவெடுங்க. தூக்கன்றது சோம்பேறித்தனம் கிடையாது. தூக்கன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்மளை புத்துணர்வாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணாலும் தூக்கம் தரக்கூடிய புத்துணர்ச்சியை வேறு எதுவுமே தராது. ஒரு நாள் வீக்கெண்ட் வருது அப்படின்னா இரவு நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிங்க. ரொம்ப சீக்கிரமாக, வழக்கத்தை விட சீக்கிரமாகவே இரவு தூங்கிடுங்க. காலையில் கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது இப்படி ஒரு நல்ல தூக்கம் கிடச்சிது அப்படின்றத நீங்கள் உணரணும். ஒவ்வொரு நாளுமே தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு நான் எல்லா வீடியோலையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது வழக்கத்தை விட முன்னாடி தூங்கி வழக்கத்தை விட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிங்க. ஒரு வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு வீக்கெண்ட் வந்துடுதுன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 9:30 தூங்குங்க. சனிக்கிழமை காலைல ஒரு 7:30 மேலே எழுந்திரிங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப புத்துணர்ச்சியே கொடுக்கும். வீக்கெண்ட் வந்துருச்சு, இன்றைக்கி நைட் தான் நான் பார்ட்டி பண்ண போகிறேன், மிட் நைட் பிரியாணி சாப்பிட போகிறேன், நைட் ஷோக்கு போக போகிறேன், போயிட்டு அங்கே கோக் குடிச்சிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் படம் பார்க்க போகிறேன், நைட் ஃபுல்லாக ஒரு நைட் ஸ்டாண்ட் பண்ணி வீடியோ கேம் ஆட போகிறேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணியிருப்போம். இப்போது தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஒரு நாள் இரவு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தூங்கி பாருங்கள், அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு மகத்துவமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். அறிவை வளர்க்குறது அப்படின்றது ஒரு விஷயம், அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோமே. ஆனால் அது படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை நிறைய பேர் படித்தவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, படிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை போரிங்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, யாரும் அட்வைஸ் பண்ணல, நீங்களாகவே ஜஸ்ட் ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து
படித்து பாருங்கள். ஒரு 20-30 பக்கம் படிக்கணும்லாம் நான் சொல்லலை. ஒரு பக்கம் படிங்க, 2 பக்கம் படிங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பாருங்கள். அதிலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை நீங்கள் உணர்வீங்க. அதற்கப்புறம் அப்பப்போ நீங்கள் புத்தகம் படிப்பீங்க. ஒரு வீக்கெண்ட் வருது, ஒரு மதிய நேரம் நல்லா ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு புத்தகம் படிக்கலான்னு உங்களுக்கு தோணும். அது உண்மையாகவே ரொம்ப ரிலாக்ஸிங்கான விஷயமா இருக்கும். புத்தகம் படிக்கிறத எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. அதிலிருந்து சந்தோஷத்தை எப்படி அடையிறது அப்படின்றத கற்றுக்கோங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களில் ஒரு நண்பனாவது எக்ஸசைஸை விரும்பக்கூடிய நண்பனாக இருக்கணும். அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற வெறியன், ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வெறியனாக இருக்கணும். எந்நேரமும் ஜிம்முக்கு போகிறத பற்றி, எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் தான் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மோட்டிவேஷனை கொடுப்பான், நமக்கு ஒர்க் அவுட் பண்ணணுன்ற ஆர்வத்தை தூண்டுவான். அப்படி ஒரு நண்பன் இல்லைன்னா அந்த நண்பனை தேடி பிடிங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பனை கூட வச்சுக்கிட்டே இருங்க. அவன் எப்போவுமே எக்ஸசைஸை பற்றியும், ஒர்க் அவுட்ஸ் பற்றியும், ஜிம் பற்றியும், ஹெல்த்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் கொஞ்சம் கட்டுப்படித்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்டவன் இருந்தால் உங்களுக்கு உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். எப்போவுமே ஒரு நல்ல புத்தகத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ வேணால் யார் வேணால் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் படித்ததுல நல்ல புத்தகம் என்ன அப்படின்ற கேள்வியை கேட்கலாம். எந்த புத்தகத்தை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றின ஒத்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு புத்தகம் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஒரே ஒரு புத்தகம் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு நபர் கேட்டால் இந்த புத்தகம் எனக்கு பிடிக்கும், இதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் உடனடியாக அவருக்கு இந்த புத்தகத்தை படிங்கன்னு பரிந்துரை செய்யணும்னு நான் சொல்லலை. அது செய்கிறது ஆக்சுவலாக கஷ்டம். ஒரு நபருக்கு எந்த புத்தகத்தை பரிந்துரை செய்யலாம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நான் ரேண்டமாக ஒரு புக்கை சொல்லி படிங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னால் அது உங்களுக்கு சூட் ஆகாமல் போகலாம். நான் பொதுவாக ஒரு நபருக்கு எந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட ரொம்ப நேரம் பேசுவேன். பேசினா தான் அவர் எப்படிப்பட்டவர்னு புரியும். அவருக்கு ஏற்ற புத்தகத்தை சொல்லுவேன். சும்மா நான் படித்ததுலேயே பெஸ்ட்டு புத்தகத்தை சொல்லி படித்து பாருன்னு சொன்னால் அவர் படித்து பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இல்லையேன்னு சொல்லிடுவார். அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி சொல்லணும்னா, நான் படித்ததுலேயே இது ரொம்ப நல்ல புத்தகம், இதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதோடு நிறுத்திக்கணும். நீங்கள் கட்டாயம் படிங்கன்னு சொல்ல தேவையில்லை. புத்தகத்தை பரிந்துரைக்கிறது ஒரு ஆர்ட். அதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சொல்லலாம். வாழ்க்கையில் அன்பாக இருக்கிறதுக்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் அபகரிச்சுக்கோங்க. அன்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போவுமே கிடைக்கும். ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. ரோட்டில் ஏதோ ஒரு நபரை பார்க்குறீங்க, அன்பை காட்ட முடியும்னா காட்டுங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நபருக்கு இப்போ அன்பை காட்ட முடியும்னா காட்டுங்க. சொல்லப்போனால் அன்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் பார்த்த இடத்துலையாவது அன்பை காட்டிடுங்க. அன்பாக இருக்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கையோட கடைசியில் போய் திரும்பி பார்க்குறப்போ இதுதான் உங்கள் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிருக்கும். உங்களால் ஒரு விஷயம் முடியலன்னு வைங்களேன், டைரெக்டாக பாசிட்டிவாக முடியல, நோ அப்படின்னு சொல்லிவிடுங்க. நம்ம நிறைய நேரத்தில் நோ சொல்கிறதுக்கு தயங்குவோம். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிட்டு கடைசியில் நோ சொல்வோம். அதை விட மோசமான செயல் கிடையாது. பாசிட்டிவாக எப்படி நோ சொல்கிறதுன்னு கற்றுக்கோங்க. நோ சாரி அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாலஜைஸ் பண்ண வேண்டிய, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு, என்னால் வர முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். முடியாத விஷயத்த முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. அது தப்பே கிடையாது. நான் எப்போ அடுத்தவங்களுக்கு நோ சொல்கிறேனோ அங்கே நான் அவங்களுக்கு தான் ஒரு நல்லது செய்கிறேன். என்ன நல்லது தெரியுமா? நாளைக்கு அவங்களால முடியாதுன்னா அவங்களும் எனக்கு ரொம்ப சுலபமாக நோ சொல்லுவாங்க. நான் என்னோடய நண்பன்கிட்ட இது என்னால் முடியாதுப்பா நோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு அவனால் முடியாத விஷயத்துக்கு அவன் டைரெக்டாக நோ சொல்ல தயங்க மாட்டான். ஏன்னா நான் அவனுக்கு சொல்லி பழக்கியிருக்கேன். இது அவனுக்காக செய்யக்கூடிய ஒரு உதவி தான். தயவு செஞ்சு நோனா நோ சொல்லுங்கள். எஸ் சொல்லிவிட்டு அப்புறம் போட்டு சொதப்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு 3 நபர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு நல்ல லாயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரியலனா தேடி கண்டுபிடிங்க. அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு இவங்க தேவைப்படுவாங்கன்றது தெரியவே தெரியாது. அதனால் கண்டுபிடிச்சி கூட வச்சுக்கோங்க. இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள். நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத மறந்துடவே கூடாது. நான் இன்னும் பெருசாக வளரவே இல்லையேன்னு எனக்கு தோணும் போதெல்லாம் நான் எங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத யோசிச்சு பார்க்குறப்போ நான் எவ்வளவு வளர்ந்துருக்கேன்றதை எனக்கு நானே ஞாபகப்படுத்தியிருக்கேன். முதல்ல நான் சொன்ன அதே விஷயம்தான். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் செஞ்ச சாதனையை போட்டு வச்சுக்கிற மாதிரி தான். அதே மாதிரி நம்ம எங்கே ஆரம்பித்தோன்றதை மறந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அந்த இடத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கணும். அட்லீஸ்ட் அதை ஞாபகத்துலையாவது வச்சுருக்கணும். அதெல்லாம் மறந்துட்டு நான் இப்போ யார் தெரியுமா அப்படின்னு ஆடவே கூடாது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். உங்கள் மனதில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, இதை நான் செய்யணும்னு. எப்போவுமே ஒரு விஷயத்தை துவங்கிறதுக்கான நல்ல நேரம் இதுதான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் மட்டும் அப்பயே செஞ்சுருந்தா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நல்ல விஷயத்தை இப்போ செய்யுங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பே இதை செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அப்போவே இதை செஞ்சுருக்கலாம், இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டேன்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த நல்ல விஷயம், உங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருக்கட்டும், உங்களோட கனவு, அதை இப்போ செய்யுங்க. அது லேட்டும் ஆகலை, காலதாமதமும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் அதை செய்யப்பட வேண்டிய வேலை, இப்போ செய்யுங்க.
எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு தயங்காதீங்க, யோசிக்காதீங்க. இப்போ செய்ய முடியும், செய்யுங்க. இதோட இந்த புத்தகத்தை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் இன்னும் சில அட்வைஸ்ன்றது இருக்க தான் செய்யுது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான தேடலில் இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.